மருந்து மாத்திரை இல்லாமல் எந்த ப்ரொசீஜர்ஸுமே இல்லாமல் ஒரு விராட் கோலி மாதிரியோ இல்லை சூப்பர் ஸ்டார் மாதிரியோ என் குழந்தை வரணும். நம்மளோட இன்வால்மெண்ட், நம்மளோட ப்ரிப்பேர்னஸ்னால அவங்க அப்பா அம்மா வந்து விராட் கோலி பெற்றெடுத்த மாதிரி நம்மளால ஒரு விராட் கோலியை உருவாக்க முடியாதா, பெற்றெடுக்க முடியாதா? இட் இஸ் ஆல். ஹாய் சார், இன்டீரியர் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் இதெல்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இது என்ன சார் பேபி டிசைனிங்? நான் ரொம்பவே ஈகராக இருக்கேன் இதை பற்றி தெரிஞ்சுக்கவும். அண்ட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பற்றி? மேம், எதுவாக உங்கள் குழந்தை இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதுவாகவே உங்கள் குழந்தைய வந்து வடிவமைக்க முடியும், டிசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மருந்து மாத்திரை இல்லாமல் எந்த ப்ரொசீஜர்ஸுமே இல்லாமல் வெறும் எண்ண அலைகள் மட்டுமே, அதாவது நம்மளோட ஐடியாலஜி, நம்மளோட இன்வால்மெண்ட், நம்மளோட ப்ரிப்பேர்னஸ்னால ஒரு குழந்தைய டிசைன் பண்ண முடிஞ்சா அதுதான் பேபி டிசைன். அண்ட் இன்னொரு டவுட்மே இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளால் பேபி டிசைன் பண்ண முடியும். அப்போனா இப்போ அப்பா அம்மா சப்போஸ் ஒரு விராட் கோலி மாதிரியோ இல்லை சூப்பர் ஸ்டார் மாதிரியோ என் குழந்தை வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அது மாதிரி நம்மளால அவங்க அப்பா அம்மா வந்து விராட் கோலி பெற்றெடுத்த மாதிரி நம்மளால ஒரு விராட் கோலியை உருவாக்க முடியாதா, பெற்றெடுக்க முடியாதா? இட் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்போஷர், இட்ஸ் ஆல் அபவுட் த ஐடியாலஜி. இப்போது ஒரு 10ஆவதுல வந்து நீங்கள் படிக்கும்போது ஃபுட்பால் விளையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் நேஷனல் பிளேயர்லாம் ஆயிருக்க மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு எந்த லெவலில் கொடுக்கப்பட்டிருக்கணும், அந்த எக்ஸ்போஷர் எந்த லெவலில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கணும்னா, முதலே லோவர் மோட்டார், முதலே வந்து நான் வந்து நடவண்டியில் வந்து நடந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஓடுவேன், ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பால் கிடச்சிருக்கும், அதை நான் விளையாட ஆரம்பித்து ஸ்கூல் பிளேயர் ஆகி நேஷனல் பிளேயர் ஆகி அன்னைக்கு நான் வந்து வேர்ல்டு சாம்பியனாக மாறுறேன். அப்போ திஸ் இஸ் த ட்ராக். ஸோ எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் மேட்டரிங். இட்ஸ் அபவுட் த டைம் அண்ட் இட்ஸ் அபவுட் த கன்சிஸ்டன்சி. உங்களாலையும் விராட் கோலி மாதிரி ஒரு ஆளை அச்சசலாக டிசைன் பண்ண முடியும்.